சாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பசங்க, பொண்ணுங்க சாதகம் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. படிப்பில் தடைபடுங்க. படிப்பில் தடைப்படும் அப்படின்னு சொல்லிக்கூட பார்த்தீங்கன்னா, அந்த கல்வின்னு சொல்லக்கூடியது ஆரம்ப கல்வி. 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, 4ஆம் இடங்கிறது 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, 4ஆம் உயர்கல்விக்கும் 4ஆம் இடத்துக்கு குறிப்பிடும். அதாவது எப்படின்னா, +1 +2 அதாவது காலேஜ் போகும்போது வந்து உயர்கல்வியாக வரும். அப்போ உங்கள் சாதகத்தில் பாருங்கள், 2 கூடயும் எங்கே இருக்கார்? 2 கூடயும் நல்ல நிலைமையில் இருந்தார்னா கண்டிப்பாக ஆரம்ப கல்வி சிறக்கும். அதாவது 2 கூடவே வந்து எப்படி ஆரம்ப கல்வி சிறக்கும்னா, 2ஆம் இடம் உங்கள் பையன் பிள்ளை சாதகத்தில் 2 கூடவே அந்த 2ஆம் இடத்துக்கு 5, 9 கூடி இருந்தாலோ பார்த்தீங்கன்னா, அந்த ஆரம்ப கல்வி உள்ளூர்லேயே அவர் +2 முடித்து காலேஜுக்கு போயிடுவார். நான் நிறைய பசங்க பிள்ளைங்க பார்த்துக்கிறேன். அதாவது வந்து 2ஆம் இடங்கிறது தனம் குடும்பம். அப்போ அந்த 2 கூடையவனை வந்து 5 கூடையவனோ 9 கூடையவனோ பார்த்தாலே கல்வியில் அவங்க சிறந்து விளங்குவாங்க. இல்லை அப்படின்னு வச்சுங்க, அது அந்த சப்ஜெக்ட்லேயே கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா, குரு எங்கே இருக்காரோ அந்த குரு இருக்கிற 2ஆம் இடத்தை பாருங்கள். அந்த 2ஆம் இடத்து சுபகரம் இருந்தாலோ உள்ளூர்லேயே லோக்கல்லே கல்வி முடித்து நல்ல திறமையானவராக வருவார். 2ஆம் இடத்துக்கு குரு எங்கே இருந்தாலும் அவருடைய லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்குல்லவா, குருவுக்கு 2ஆம் இடத்தை பாருங்கள். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துக்கு 1, 5, 9 இருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 1, 5, 9 இருந்தாலும் சரி, அந்த 2ஆம் இடத்துல சுபகரம் இருக்கும்போது, இல்லை அந்த 2ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் பார்க்குறாரு, கல்விக்கிரகான புதன் பார்க்குறாரு, அப்படி பார்த்தாலே உள்ளூரில் எப்படி சொன்னால், இப்போ கரூர் இருக்குன்னா கரூர்லேயே வந்து ஃபுல் ஒரு கோர்ஸ் முடிச்சுடுவார். ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் இங்கேயே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது படிப்பில் வித்தியாசம். சில பேர் வில்லேஜில் இருப்பாங்க, லோக்கல். இப்போ கரூருக்கு அதுக்கு சம்மந்தமெல்லாம் ஒரு வில்லேஜில் இருப்பாங்க. அங்கே ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு +2 வரைக்கும் தான் இருக்கும். அடுத்து காலேஜ் வர வேண்டி வருமா? ஆனால் அந்த பசங்க சாதத்துலேயும் பாருங்களேன், 2 கூடையவன் 1, 5, 9 பார்ப்பாங்க. 1, 5, 9ஆம் இடத்துல 2ஆம் இடத்துக்கு 1, 5, 9 போய் இருப்பாங்க. அவங்க வந்து +2 வரைக்கும் நல்ல மார்க் எடுத்து காலேஜ் வந்து சேர்த்துவாங்க. அதே மாதிரி குருவுக்கு 2ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருக்கும். நல்ல கிரகம் இருக்கும்போது சுபகரம் இருக்கும். சுபகரத்தை பார்வையும் பார்க்கும்போது அவங்க வந்து கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. இதே ஆப்போசிட்டாக பாருங்கள். அப்போ 2ஆம் இடத்துக்குள்ள இப்போ லக்கணத்துக்கு 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி. அப்போது அதே நேரத்துக்கு 4, 9 இந்த மாதிரி வந்து என்ன சொல்லுதுங்க, ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் முடிக்கிறாங்க உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய. அப்போ அந்த 2 கூடயும் சொல்லக்கூடாது 3, 8 பண்ணில் போய் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னாலே அந்த அந்த சாதகரை வெளியூரில் கொண்டு விட்டுறணும், ஹாஸ்டலில் கொண்டு விட்டுறலாம். வெளியூரில் படிக்கணும், இல்லைல்ல உள்ளூரில் லோக்கல்லே 2, 3 ஸ்கூல் மாற்றுங்க, கண்டிப்பாக அவர் கல்வியில் சிறந்து விளங்குவார். அதாவது 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி 4, இந்த 2 கூடையும் சொல்லக்கூடாது 3, 8 பண்ணில் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ 4 கூடையனும் 3, 8 பண்ணில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து கல்வி 2, 3 கல்வி மாற்றணும். மாற்றி படிக்க வச்சிங்கன்னா தான் அவர் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக. இல்லைன்னா அதில் வந்து ஒரு தோய்வை சந்தித்து அதனால் ஒரு பிரச்சனை சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் நிறையா இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆரம்ப கல்வியில் 2, 3 கல்வி மாற்றலாமா? ரொம்ப சிரமம் தானே. கல்வி மாற்றி போக அந்த பையன் போகிறது வரதுக்கு போக்குவரத்து பார்க்கணும். இப்படி சிரமத்தை கொடுக்கும்போது படிக்காத பிள்ளைங்க கல்வி மாற்றும் போது படிச்சிருவாங்க. குருவுக்கு 2ஆம் இடமும் 2 கூடை வந்து இப்போ அதாவது 5 கூடையும் பார்வையிலையோ 9 கூடையும் பார்வையில லோக்கல்லே உங்களுக்கு 2 கோர்ஸ் 1 கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு போயிடுவார். கரூர்லேயே 2, 3 கோர்ஸ் முடிச்சிடுவார். அந்த மாதிரி டேலண்ட்டு திறமை இறைவன் கொடுத்துருவார். குருவுக்கு 2ஆம் இடம் பாதிச்சிடக்கூடாது, என்ன புரியுதுங்களா? புதனுக்கு 2ஆம் இடம் பாதிச்சிடக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்க, பாதிக்காமல் இருந்தால் லோக்கல்லே வந்து 2 கோர்ஸ் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கரூர் சிட்டிக்குள்ளேயே முடிச்சிடுவார் 2 கோர்ஸும். இல்லைன்னா கோயம்புத்தூர் இப்படி வேறு ஊரில் போய் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைலாம் கொண்டாந்து கொடுத்துருவார் இறைவன். நீங்கள் கல்வி வந்து ஆரம்ப கல்வியை பாருங்கள், உயர்கல்வியை பாருங்கள், எப்படி படிக்கணும், படிப்பு சம்மந்தப்பட்டது அதை கொஞ்சம் பார்த்து உங்கள் பசங்க பிள்ளைகளுக்கு மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்வாங்க. 2வது வந்து என்னுடைய சேனல் வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். உங்கள் பசங்க பிள்ளைங்க சாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டால் 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. சாதகம் கண்டிப்பாக தெளிவாக பார்த்துக்கலாம். வாழ்க்கை வளமுடன் வாழ்த்து.